Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 8 பார்க்கலாம். பிரேஸ்லெட் மேக்கிங் பேபிஸ்க்கான மெஷர்மெண்ட். இதில் 6 month பேபி, 2.5 years அண்ட் 4 years இந்த மூணோட மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு நான் வீடியோவில் மெஷர் பண்ணி காமிச்சிருப்பேன். இந்த பேபி வந்து 6 month பேபி. அவங்களோட மெஷர்மெண்ட் பாருங்கள், 13 வந்திருக்கும். அவங்களுக்கான பீட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அவங்க பேபி வேணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்க என்னோடய நெய்பர் தான். ஸோ குட்டி பாப்பாவுக்கு தானே, சரி ரெடி பண்ணும்போது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்தேன். பீட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். குட்டி பாப்பா அவங்களோட கை குட்டியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ பேபின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த 4 பீட்ஸுக்கு தாண்டி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நான் கிராக்கல் பீடும் ஜெல்லி பீட் ரெண்டுமே ஆட் பண்ணியிருப்பேன். நான் இதில் சாம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணல, ஒன்லி பீட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். எத்தனை பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள். இந்த சைடு அந்த சைடு நான் வந்து கிராக்கல் பீடு 5 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெல்லி பீடுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். 5 ஆட் பண்ணியுமே மெஷர்மெண்ட்டு கரெக்டாக எனக்கு வரல. ஸோ பேபின்னு போட்டுட்டு லெஃப்ட்லி ரைட்லி 5 கிராக்கல் பீடு, லெஃப்டில் ஒரு ஜெல்லி பீடு, ரைட்டில் ஒரு ஜெல்லி பீடு ஆட் பண்ணேன். அதுவுமே மெஷர்மெண்ட் வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து மெஷர்மெண்ட்டுக்கு நமக்கு வரல, ஏன்னா உங்களுக்கு 13 வந்தது இல்லைங்களா. ஸோ மறுபடியும் இந்த சைடு அந்த சைடு நான் ஒரு ஜெல்லி பீட் ஆட் பண்ணேன். எனக்கு அது அப்புறம் கரெக்டாக வந்தது. அவங்க கைக்கு எதுவுமே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் என் நாட் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எதுவும் சாம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது சிம்பிள் ஒர்க்கு தான். நாட் போட்டு கட் பண்ணி நீங்கள் நாட்டை வந்து பீட்குள்ளே இழுத்து விட்டுக்கலாம். இது வந்து 6 month பேபிக்கான பிரேஸ்லெட் மேக்கிங். இதுதான் ஃபைனல் அவுட்புட். இது வந்து 4 years பேபி. நெக்ஸ்ட் வந்து இது என்னோடய பொண்ணு. 4 years மேலே ஆகுது அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட் பாருங்கள். அவளுக்குமே வந்து 16 கிட்ட வரும். 16 கம்மியாக 15க்கு மேலே வந்தது. இது வந்து நான் ஐபின் வச்சு மேக் பண்ணலாம், செயின்ஸ்லாம் வச்சு வித் சாமோட ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஐபின் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஐபின்னுக்கும் ஒவ்வொரு பீடு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஐபின்குள்ளே நான் இந்த பீடை விட்டுட்டு கட்டர் வச்சு கொஞ்சம் அதான் ஐபின்னை நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த சைடு எப்படி வளைச்சி விட்டுருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இந்த சைடையும் வளைச்சி விட போகிறோம். இப்போ ப்ளையர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பீட் கிட்ட இருக்க அந்த கம்பியை லைட்டாக வளைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வளைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஷேப் வந்துடும். பாருங்கள் அதை எப்படி நான் வளைச்சி விடுறேன்னு. இப்போ ஒவ்வொரு ஐபின்னுக்கும் நீங்கள் ஒவ்வொரு பீட் விட்டுட்டு நீங்கள் வளைச்சி விட்டுக்கோங்க. நான் மொத்தம் 5 பீட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 6 ரெடி பண்ணி 6 வந்து கீழே ஹேங்கிங்ஸ்க்காக ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். டோட்டலாக 6 பீடை நீங்கள் வந்து ஐபின்குள்ளே விட்டுட்டு இந்த சைடு கொஞ்சம் கட் பண்ணி அந்த சைடு இருக்கிற மாதிரி இந்த சைடையுமே வளைச்சி சர்க்கிள் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வளைச்சிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். வளைச்சி அதை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் 6 பீட் ரெடி பண்ணிக்கோங்க. சிக்ஸ் பீட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த செயின் கோல்டு கலரில் செயின் இருக்குங்களே, அந்த செயின் எடுத்துக்கலாம். அந்த செயின் வந்து அதில் நம்ம வந்து லாப்ஸ்டர் ஹூக் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போது 6 பீட் ரெடி பண்ண சொல்லணும் இல்லைங்களா, அதில் 5 பீட் மட்டும் நம்ம ப்ரேஸ்லெட் போட்டுட்டு சென்டரில் அந்த ஒரு பீடு வந்து நம்ம ஹேங்கிங்ஸில் கார்னரில் அந்த செயினோட எண்டில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளையர் இருந்தால் இது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக வந்து கட் பண்ணி ஃபோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த கோல்டு செயினில் தான் நம்ம வந்து இது கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 பீட்டில் வந்து ஐபின் வச்சு நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஃபோல்டு, கீழே ஒரு ஃபோல்டு. ஏற்கனவே நமக்கு ஐபின்ல ஒரு ஹோல்டு இருக்கும். நமக்கு இன்னொன்று வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதை லைட்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து வளைச்சி
பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது மேலே ஒன்று கீழே ஒன்று வர மாதிரி இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் ஒரு பீடோட இன்னொரு பீடையும் இதே ஐப்பின்னில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க, குறைச்சிக்கோங்க. இது குட்டி பாப்பா அப்படிங்கிறதுனால நான் 6 பீட் மட்டும் எடுத்திருக்கேன். ஹேங்கிங்ஸ் ஒரு பீடோட சேர்த்து 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். பிரேஸ்லெட்டில் 5 பீட்ஸும் ஹேங்கிங்ஸில் 6 பீட் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம ஏற்கனவே வளைச்சி கொடுத்ததை கொஞ்சம் லைட்டாக நீக்கி விட்டிங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அதோட இன்னொன்றையும் கனெக்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அதை லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றோட ஒன்று இது மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அந்த கோல்டு கலர் செயின் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் தேவை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணேன். இது என்னோடய கைக்குமே அது சரியானது. இது அட்ஜஸ்டபிள் மாதிரி தானே. ஸோ என் கைக்கு போட்டு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்தது. பாப்பா கொஞ்சம் லென்த்தாகவே இருந்தது. பாருங்கள், இது மெஷர் பண்ணும்போது நான் பீட்ஸ் கனெக்ட் பண்ணது 2 இன்ச்சஸ் வருது. டோட்டலாக 6 இன்ச்சஸ் சொன்னேன் இல்லைங்களா. ரிமைனிங் 4 இன்ச்சஸ்க்கு இந்த சைடு நீங்கள் 2 இன்ச்சஸ் செயின் கட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் லென்த்தாகவே கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கரெக்டாக அந்த 6 இன்ச்சஸ்க்கு இந்த செயின் நம்ம இன்னும் ஹேங்கிங்ஸ் போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் 1 சைடு 2 இன்ச்சும் இன்னொரு சைடு வந்து 2.5 இன்ச்சு ஆர் 3 இன்ச் கூட ரொம்ப லாங்காக வந்து அந்த செயின் கீழே தொங்குனாலும் எனக்கு நல்லாயிருக்கும் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைடு ஹேங்கிங்ஸ்க்கான பீடை கனெக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது புரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து 6 பீட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். அது வந்து எனக்கு 2 இன்ச்சஸ் வந்தது. இப்போ நீங்கள் அதிகமாக பீட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு 4 இன்ச்சஸ் வரலாம், மேபி 3 இன்ச்சஸ் வரலாம். அதுக்கப்புறம் ரிமைனிங் லெஃப்ட்டு ரைட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் 1 சைடு வந்து ஹூக்கு மாட்டுற இடத்துல தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 6 இன்ச்சஸ் நீங்கள் எடுக்கிறீங்க மெஷர்மெண்ட்டு, கைக்கு மெஷர்மெண்ட்டுனா நீங்கள் 4 இன்ச்சுக்கு வந்து பீட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா இன்னும் 2 இன்ச்சஸ் தான் இருக்குது. சரி, நீங்கள் 1 சைடு வந்து 1 இன்ச்சு விட்டுக்கோங்க ஹூக்கு மாட்டுறதுக்கு. இன்னொரு சைடு வந்து 1 இன்ச்சு விடாதீங்க. 2.5 இன்ச்சஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங்ஸ்க்கு வந்து அழகாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் அந்த பீட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஒரு பீட் வந்து ஐபின் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை வச்சு இது கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செயினில் கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 சைடுமே வந்து ரிங் கனெக்ட் பண்ணணும். இந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு சின்னதாக தான் இருக்கும், இழுத்தாலுமே ஒரு மாதிரி அருந்துக்கும். அதனால் நீங்கள் 2 சைடுமே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த சைடு 2 இன்ச்சும் அந்த சைடு 3 இன்ச்சஸும் எடுத்தேன். அது ரொம்பவே பெருசாக இருந்தது. என்னோடய கைக்கே வந்து சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வீடியோ முடிச்சது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து கனெக்ட் பண்ணி விட்டேன். பெரியவங்களுக்கெலாம் பண்ணும்போது நீங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹூக் போடுற சைடில் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஹேங்கிங்ஸ் பீட் போடுற இடத்துல 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் அது அழகாக இருக்கும். நான் 2 சைடுமே வந்து அந்த செயினில் வந்து ஹூக் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜம்ப் ரிங் வச்சு அதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஜம்ப் ரிங் நல்லா ப்ரெஷர் கொடுத்து டைட் பண்ணிக்கோங்க. பசங்களுக்கெலாம் செய்கிறோன்னா நம்ம கண்டிப்பாக அது நல்லா ப்ராப்பராக பண்ணணும். அது பிடிச்சி இழுப்பாங்க. அவங்க வந்து சரியாக பார்த்துக்க மாட்டாங்க. அதை விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஸோ அது வந்து அருந்துக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக பண்ணி கொடுக்கணும். ஒன் சைட் பாருங்கள், நான் அந்த ஹேங்கிங்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பீடில் நம்ம வந்து ஐபின் இதில் வந்து நீங்கள் ஹெட் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஹேங்கிங்ஸ்க்கு வந்து ஐபின் கனெக்ட் பண்ணாதீங்க, ஹெட் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு சைடில் வந்து நம்ம லாப்ஸ்டர் ஹூக் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹூக்லேயுமே நான் வந்து ஜம்ப் ரிங் ஆட் பண்ணி தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸ் 8. இதுக்கு முன்னாடி நான் கிளாஸ் 7 வரைக்கும் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸ் போய்ட்டு பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் 6 பீட் 5 பீட் ஆட் பண்ணதை நமக்கு வந்து இன்னும் 2 பீட் ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோடய பாப்பாவுக்கு போட்டு பார்த்தது தான். கொஞ்சம் அவளுக்கு லூஸாகவே இருக்கும் பாருங்கள். ஹேங்கிங்ஸ் இவ்வளோ லென்த்தியாக இருக்குது. இது ஓகேனாலும் விட்டுக்கலாம். ரொம்ப லூஸெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக லூஸாக தான் இருந்தது. கொஞ்சம் முன்னாடி வந்தது, அவ்வளோதான். கழண்டு வர அளவுக்குலாம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னோடய பையனுக்கு ஒரு ப்ரேஸ்லெட் பண்ணலான்ட்டு இதில் வந்து உங்களுக்கு 3 பேபிஸ்க்கு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அவனுக்கு வந்து 2.5 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கான மெஷர்மெண்ட் வந்து 4.5 வந்தது. நான் ஜஸ்ட்டு பீட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து நான் சார்ம்ஸ் எல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. அவனுக்கு கிராக்கல் பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அவனுக்குமே சின்ன சைஸு தான் வந்தது. பீட்ஸ் அந்த அளவுக்கு எனக்கு அதிகமாக அவனுக்கு யூஸ் ஆகலை. நான் இந்த பீட் போட்டு பார்த்தேன். அது வந்து அந்த பீடோட அது வந்து சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு லைன் ஃபேஸ் இருக்கிற அந்த பீடை நான் வந்து கனெக்ட் பண்ணேன். இது கொஞ்சம் நான் ஸ்பீட் பண்ணேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுதுங்கிறதால இந்த ஃபைனலாக போடுறது மட்டும் நான் லைட்டாக ஸ்பீட் பண்ணி விட்டுருக்கேன். அவனுக்கு 4.5ங்கிறதுனால அதுக்கான கவுண்டிங் பீட்ஸ் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி என் நாட் போட்டுக்கிட்டேன். பாருங்கள், அதில் லைன் ஃபேஸ் இருக்க அந்த பீட் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 4.5 நான் மெஷர் பண்ணி போட்ட பீட்ஸ் அவன் கைக்கு போடும்போது அது கரெக்டாக இருந்தது. இல்லை 3 பிரேஸ்லெட்ஸு போட்டிருக்கேன் இல்லைங்களா, இது மாதிரி தான் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். 7 வீடியோஸ்லேயுமே நான் இந்த பிரேஸ்லெட்டோட இமேஜஸ் இது தான் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணால் என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்